வணக்கம். நான் இன்னைக்கு ஃபேஸ்புக் லைவ் பண்றதுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம் தான். 2016ல அச்சம் தவிர்னு ஒரு ப்ரோக்ராம்ல நான் கலந்துக்கிட்டேன். அந்த ப்ரோக்ராம்ல என் கூட பர்னி கூட ஒரு பார்ட்டிசிபெண்டா இருந்தாரு. அண்ட் அந்த 1 or 2 வீக்ஸ்ல நான் பர்னி கூட நான் நிறைய பழகிருக்கேன். அண்ட் அவர் எப்படிப்பட்டவர் அதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஒரு விஷயத்த பத்தி நேத்து டெலிகாஸ்ட் ஆன எபிசோட்ல பர்னி இருந்தா வீட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப 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 தவறான விஷயம். பிகாஸ் பரணி பெண்கள் விஷயத்துல ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்டபுல்லா நடந்துப்பாரு. அவரோட ரெப்யூட்டேஷன் அப்படி கொச்சப்படுத்துறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. பரணி யாரை பத்தி பேசியிருந்தாலும் நல்ல விதமா தான் பேசியிருக்காரு. யார பத்தியும் கேவலமா பேசாம இல்ல அவரோட ரெஸ்பெக்டபிள் இல்ல ரெப்யூட்டேஷனை தரைக்குறைவா பேசுற மாதிரி யாருமே அப்படி பண்ணல. அது பரணி அப்படி பண்ணவே இல்லை. நான் எதுக்கு இந்த ஃபேஸ்புக் லைவ் பண்றேன்னா, பரணி பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால இட் இஸ் மை டியூட்டி டு டெல் ஆல் ஆஃப் யூ தட் அவர் ரொம்ப ஆக்சுவலா பெண்கள் விஷயத்துல இல்ல எப்படி ரெஸ்பெக்டபிளா நடந்துக்கணும்ங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். பிக் பாஸ் ஹவுஸ்மேட் கவிஞர் ஸ்னேகனோட வீட்டை மர்ம நபர்கள் அட்டாக் பண்ணிருக்காங்க. பாலிவுட்ல செம்ம ரீச்சான பிக் பாஸ் ஷோவை இப்ப தமிழ்ல கமல்ஹாசன் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதுல கவிஞர் ஸ்னேகன் உட்பட பல பார்ட்டிசிபென்ட்ஸ் கலந்துக்கிட்டாங்க. ரீசெண்டா சென்னை விருகம்பாக்கம் வெங்கடேஸ்வரா நகர்ல இருக்கிற ஸ்னேகனோட வீட்டை ஒரு சிலர் அட்டாக் பண்ணிருக்காங்க. அவரோட வீட்டோட கதவை உடைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அது முடியாம போக முன்னாடி நின்னுட்டு இருந்த கார், 2 வீலர் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிருக்காங்க. சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்து எல்லாரும் வரதை பார்த்துட்டு இந்த மர்ம நபர்கள் தப்பிச்சோடிட்டாங்களாம். யாரு ஸ்னேகனோட வீட்டை அட்டாக் பண்ணா, எதுக்கு அட்டாக் பண்ணா அப்படிங்கறத பத்தி இப்ப போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் ஷோ தமிழ்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது என்ன மாதிரியான ஷோ, இதுல என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம ஆல்ரெடி இந்தியா கிளிஸ்ட்ல ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம். அதோட இது மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க, முக்கியமா பல எதிர்ப்புகள் போராட்டங்கள் நடந்தாலும் ஆச்சரியப்படல அப்படிங்கறத பத்தியும் முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருந்தோம். இந்த பிக் பாஸ் ஷோ பொறுத்த வரைக்கும் முக்கியமா ஸ்னேகன், காயத்ரி, ஜூலியோட நடவடிக்கைகள் ரொம்பவே விமர்சனம் பண்ணப்பட்டுச்சு. இப்ப ஸ்னேகனோட வீடு தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்க்கும்போது இது பிக் பாஸ் ஷோனாலதானோ அப்படிங்கிற கோணத்திலையும் விசாரிக்கிறாங்க. இது பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே அந்த கண்டஸ்டன்டோட வீட்டுல நடந்த ஒரு சம்பவம். ஆனா பிக் பாஸ் வீட்டுல என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பரணி இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்கவே முடியாதுன்னு டிசைட் பண்ணி பிக் பாஸ் வீட்டோட காம்பவுண்டே ஏறி குதிக்க ட்ரை பண்ணாரு. சோ பரணியை கூப்பிட்டு தனியா பேசும்போது, நேத்திக்கே நான் வெளியே போகணும்னு நினைச்சேன், ஆனா என்ன அனுப்பாம கஞ்சா கருப்பு அனுப்பிட்டீங்க. இது எனக்கு ரொம்பவே ஏமாற்றமா இருந்துச்சு. என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது, நான் வெளியே போக ஆசைப்படுறேன், அதனாலதான் காம்பவுண்ட் ஏறி குதிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட பிக் பாஸ் உங்களோட விருப்பம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி ஷோ விட்டு பரணியை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப புதுசா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து திரும்பவும் ஓவியா, ஜூலியை நாமினேட் பண்ணிருக்காங்க. கூடவே ஆர்த்தி பேரையும் நாமினேட் பண்ணிருக்காங்க. இந்த வீக்கோட புது கேப்டனா கணேஷ் வெங்கட்ராமன் செலக்ட் ஆயிருக்காரு. செகண்ட் வீக்ல கம்மியான வாக்குகள் வாங்கி கஞ்சா கருப்பு வெளியே போயிருக்காரு. அவர் கிளம்பி போகும்போது இந்த பிக் பாஸ் ஷோவை கணேஷ் வெங்கட்ராமன் ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னவரு பரணியை உடனடியா இந்த ஷோல இருந்து வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொன்னாரு. பட் இவங்க வெளியே அனுப்புற வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது, தலை பயங்கரமா வலிக்குது, ஏதாவது ஒன்னு சொல்லிட்டே இருக்காங்க, நான் என்ன சார் பாவம் பண்ண அப்படின்னு பயங்கர வெக்ஸான பரணி அவரே ஷோ விட்டு வெளியே போயிட்டாரு. பட் ஆர்த்தியோட பிஹேவியர் கொஞ்சம் கூட சரியில்லை, என்னோட சப்போர்ட் ஜூலிக்கு தான் அப்படின்னு சொல்லி ஆர்த்தியோட ஹஸ்பண்டே சொல்லிருக்காரு. ரீசெண்டா ஒரு மேகசினுக்கு கொடுத்த இன்டர்வியூல பிக் பாஸ் பத்தி என்ன சொல்லிருக்காருன்னா, பொதுவா வீட்ல ஆர்த்தி கோவப்பட்டா நான் சைலண்டா போயிடுவேன், பட் பிக் பாஸ் வீட்ல ஆர்த்தி கோவப்படும் போது யார் சைலண்டா போறாங்க அப்படிங்கறத பார்க்கதான் நான் அந்த ஷோவையே பாக்குறேன். பிக் பாஸ் வீட்ல இருக்கிறவங்க 100 நாளைக்கு ஒற்றுமையா இருக்கிறதுக்காக அங்க போல, சண்டை போட்டு ஒருத்தர் வெளியே துரத்துறதுக்காக தான் அங்க போயிருக்காங்க. சோ அவங்க கிட்ட சமாதானம் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனா ஆர்த்தி செய்யறது எனக்கு பிடிக்கல. விவசாய குடும்பத்துல இருந்து வந்திருக்கிற ஜூலி கிட்ட ஆர்த்தி கொஞ்சம் ஓவரா தான் சண்டை போடுறா. சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஜூலிய பிலிம் இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்க டார்கெட் பண்றது தப்பு. நான் பிக் பாஸ் வீட்ல இருந்தா கண்டிப்பா என்னோட வைஃபுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், ஜூலிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லி ஆர்த்தியோட ஹஸ்பண்ட் கணேஷ்கர் சொல்லிருக்காரு. அதே மாதிரி பரணி ரொம்ப நல்லவர்னும் அதனாலதான் ஜூலிக்கு அவர் சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னும், பட் ஜூலியும் கொஞ்சம் ஓவரா தான் பேசுறாங்க, யாராவது சண்டைக்கு வரும்போது இவங்களாவது கொஞ்சம் அமைதியா போலால அப்படின்னு சொல்லிருக்காரு. சோ இந்த வாரம் பிக் பாஸ் வீட்ல இருந்து அபிஷியலா யார் வெளியே போறாங்கங்கறத வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். சினிமா இண்டஸ்ட்ரியே பார்த்தீங்கன்னா எல்லா பேமெண்ட்டும் கேஷ்ல நடந்துட்டு இருக்கு. அவங்க ஏன் கேஷ்ல இருக்காங்கன்னா, அவங்களாலையும் சில விஷயங்களை அவாய்ட் பண்ண முடியல. நிறைய பேர் லஞ்சம் கேட்குறாங்க, லஞ்சத்தை பேங்க்ல கொடுக்க முடியாது. அதனால அவங்களும் லஞ்சம் கொடுக்கணுன்றது கட்டாயனால தான் முக்காவாசி நேரத்தில் கேஷ் டிரான்சாக்ஷன்ல இருக்காங்க. எப்போ நம்ம நாட்டில் லஞ்சம் ஒழிகிறதோ அப்போ எல்லா இண்டஸ்ட்ரியுமே கேஷ் விட்டு போயிடுவாங்க.